அனைவருக்கும் வணக்கம். அகர வேளாண் செட்டியார் சமூகத்தின் மக்கள் விவர கணக்கெடுப்பிற்கு அந்த கூகுள் படிவத்தை பூர்த்தி செய்து கொடுத்து விளக்கம் கேட்க வந்திருக்கும் அனைவரையும் தங்களை வருகின்றவாறு தலைவர் சிங்காரம் டிஓ சிங்காரம் சார் அவர்கள் சார்பிலும் சென்சஸ் குழு சார்பிலும் அனைவரையும் வரவேற்கின்றேன். இந்த கணக்கெடுப்பதில் சில வழிகாட்டுதல்களை நாம் கடைபிடிக்க வேண்டியிருக்கிறது. அதாவது கோயில் குளம் கோத்திரம் என்று சொல்வார்கள். ஆகவே தலைவரின் மொபைல் நம்பரையும் கோத்திரம் கோவில் அதாவது குலதெய்வ கோயில் அடிப்படையாகவும் தந்தையாரின் ஃபோன் நம்பர் இருந்தால் அதை அடிப்படையாக கொண்டு இது செயல்படுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆகவே அதற்கு உட்பட்டு கணக்கெடுப்பு நடத்தப்படுகிறது. இந்த பொதுவாக இந்த கணக்கெடுப்பில் குடும்பம் என்பது நமக்கு கணவன் மனைவி மகன் மகள்கள் இந்த இது மட்டும்தான் ஒரு குடும்பம். அவங்க அப்பாவோட பசங்க பிள்ளைங்கள்லாம் தனி குடும்பமாக எடுக்கணும். நாளைக்கு நம்மளையும் அவங்க குடும்பத்தில் நாம் ஒரு மெம்பரு, ஆனால் நமக்குன்னு ஒரு தனி குடும்பம் இருக்கிறதாக இந்த கணக்கெடுப்பில் வர மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணியிருக்கேன் என்பதை தெரிவித்துக்கிறேன். அப்பா அம்மா தனியாக இருந்தால் தனி குடும்பம், ஒவ்வொரு கல்யாணம் அவங்களுக்கும் ஒரு ஃபார்ம் ஒரு குடும்பமாக கணக்கு வச்சு பொது எண் கொடுக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். தனித்தனியாக சென்ற முறை கொடுக்கும் பொழுது எல்லா அனைத்து உறுப்பினர்கள் விவரங்களையும் ஒரே படிவத்தில் பதிவேற்றம் செய்தோம். ஆனால் இந்த வரை செக்ஷன் வாரியாக பிரித்து கொடுத்திருக்கிறோம். 5 செக்ஷனாக பிரித்திருக்கிறோம். அதிலும் தங்களுடைய கணவன் மனைவி குழந்தைகள் தனித்தனியாக படிவம் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ரெண்டாவது, இந்த ஃபோன் நம்பர் போடும்போது கண்ட்ரி கோட் நம்பர் சேர்த்து போடணும். நம்ம இந்தியாவாக இருந்தாக்கா 91 சொல்லுவாங்க. 91 சேர்த்து 10 டிஜிட் கூட 12 டிஜிட் வர மாதிரி போடணும். கூட ப்ளஸ் சைனோ ஜீரோவோ எதுவும் சேர்த்த வேணாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதெல்லாம் போட்டால் சிக்கல் வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே இப்போ மொபைல் நம்பர், இப்போ உதாரணத்துக்கு ஒரு நம்பர் அனுப்பிச்சப்பா இது ஃபேமிலி மொபைல் நம்பர். இது கணவன் மனைவி குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் இதே நம்பர் வரும். இதே அப்பாவுக்கு ஃபோன் இல்லைன்னா, அப்பா அம்மா என் கூட இருந்தாங்க அப்படின்னாக்கா இது அது இந்த 2 எழுத்து 10 டிஜிட்டில் அவங்களோட 8 டிஜிட் நம்பர் ப்ளஸ் இந்த 11 போட்டுக்கலாம். ஆனால் ஒன்று சமாச்சாரம் என்னன்னாக்கா, அவங்க வீட்டில் இருக்க அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சிங்க எல்லாம், என்னோட பிறந்த அக்கா தங்கச்சிங்க அண்ணன் தம்பிங்க எல்லாருமே இந்த நம்பர் போட்டால் மட்டுமே அந்த பதிவில் ஒன்றா சேரும், அவங்க அப்பாவோட படிவத்தில் சேரும் என்பதை தெரிவித்துக்கிறேன். இந்த தலைமுறைக்கு மட்டுமே இந்த சிக்கல். அடுத்த தலைமுறையிலேருந்து இது ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும். ஏன்னா அவங்க பேரண்ட் நம்பர் கொடுத்துருவோம், அதுபடி போய்க்கும். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ராஜேஷ்ங்கிற பேர் அவருக்கு ஒன்றா டீட்டெயில் கொடுக்குற மாதிரி ஃபில்லப் பண்ணுறேன். ராஜேஷ் இன்சியில் பின்னாடி போடுங்க. அவர் குடும்ப தலைவர். ஆமாம், அவர் குடும்ப தலைவர் தான். குடும்ப தலைவர் இல்லாத பட்சத்தில் இது கணவனுக்கு உண்டானது குடும்ப தலைவர்னு போட்டுருங்க, ட்ரூன்னு போட்டுருங்க. இதை எஸ்ஆர்னுங்கிற மாதிரி தான். ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நோங்கிற மாதிரி ஃபால்ஸ் வரும். ஆனால் அது கணவன் இருந்தால் மனைவிக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் ஃபால்ஸ்ன்னு போட்டுருங்க. அப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிவிச்சுக்கிறேன். இது நம்ம ஆனா பெண்ணான்னு குறிச்சிடறோம், அது சிக்கல் இல்லை. அடுத்தது இதை ஃபில்லப் பண்ணுறது ஹஸ்பண்டு ஒய்ஃபு குழந்தைங்க. இது ராஜேஷ் ஹஸ்பண்டு. ஓகே. அடுத்தது அவருடைய கோத்திரம் ரத்ன மகிழ்ச்சி கோத்திரம் என்று வைத்துக்கொள்வோம். அவர் இங்கே ஆண்களுக்கு உண்டானதான் இந்த படிவத்தில் உள்ள குடும்பத்தில் கணவன் மனைவி குழந்தைகள் இருந்தால் எல்லாத்துக்குமே இந்த ரத்ன மகிழ்ச்சி கோத்திரம் தான் வரும். எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் இங்கே ஃபில்லப் பண்ணும்போது சந்தேகம் வேண்டாம். அவங்க எந்த கோயிலில் கும்பிட்றாங்கன்னு போடணும். இந்த 6ன்னு போட்டாலே அது வந்துடும். நம்பர் 1 பிள்ளான்னு ஒரு குரூப்பில் எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு தெரிவிச்சுக்கலாம்.
மறுபடியும் இண்டிவிஜுவல் நம்பர் அடிக்கும்போது என்னுடைய நம்பர், அந்த ராஜேஷ் குமார் நம்பர் அதை ஃபில்அப் பண்ணிடுறோம். 91 போட்டு பண்ணிடுறோன்னு தெரிவிச்சுக்கேன். இது பிளட் குரூப்பு B- போட்டுக்கலாம். அவருக்கு இமெயில் இருந்தாலும் இமெயில் போட்டுக்கலாம். ராஜேஷ் gmail.com போட்டுருங்க. இருந்தால் மட்டும் குறிங்க, இல்லைக்கா தேவையில்லை. டேட் ஆஃப் பர்த்து சமயத்தில் தெரியாமல் போய்டும். இல்லைக்கா சில பேர் டேட்டு கொடுக்க வேண்டாம்னு நினைப்பாங்க. அப்படி இருந்தால் இந்த டேட் நமக்கு தோராயமாக இருந்தால் போதும், அந்த பர்டிகுலர் டேட் தேவையில்லை. அதனால் 01/01/1971 போட்டாக்கா ஆட்டோமேட்டிக்காக அது வருஷம் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும், வயசு மாறிக்கும் என்பதை தெரிவித்துள்ளார். மாதத்தோட மாத்திரமா வச்சுருக்கோம். இப்போ இதுக்கு அவருக்கு 50 வயசு ஆகிடுச்சின்னு சொல்லி கணக்கு தெரிஞ்சிடும். அவருடைய ஸ்டேட்டஸ் மேரேஜாக கல்யாணம் ஆனவங்க தான் இவர், ஹஸ்பண்ட் கல்யாணம் ஆனவர். குழந்தைங்களாக இருந்தால் சிங்கிள்னு போட்டிங்கனாக்கா ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது சேலம்னு போட்டுக்கலாம் இவர். அடுத்தது பர்சனல் ஸ்டேட்டஸ். இது உயிரோடு இருக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்காக இது எல்லாருமே நம்ம இருக்கிறோம். ஆனால் இது எதுக்குன்னாக்கா பின்னாடி ஃப்யூச்சரில் யாராவது பெரியவங்க வயசானவங்க தாண்டிட்டாங்கனாக்கா அதை குறிக்கிறதுக்காக. அப்போ தான் அவங்கள அந்த ரெக்கார்டில் இருக்கும். பட் கவுண்டிங்கில் வராமல் பார்க்கலாம் என்பது தெரிவிச்சுக்கல. அடுத்த பகுதிக்கு போவோம் நம்ம. இப்போ அடுத்த பகுதியில் எல்லாருமே அவங்க அப்பா பேர் அம்மா பேர் குறிச்சிடுங்க. இவர் பேர் கந்தசாமின்னு வச்சுக்கோங்க. அப்பா பேர் கந்தசாமி, அம்மா பேர் ராமாயி, அப்படின்னு வச்சுக்கலாம். அப்புறம் இதில் பேரண்ட் கோத்திரம் கணவனுக்கோ குழந்தைங்களுக்கோ எழுத வேண்டியதில்லை. ஒய்ஃபுக்கு மட்டும் அவங்க கோத்திரம் எல்லாம் செலக்ட் பண்ணால் போதும். இப்போ ஒய்ஃப் ஆதார் மகிழ்ச்சி கோத்திரம்னாக்கா ஆதார் மகிழ்ச்சி கோத்திரம். இது கோயில் என்னன்னு தெரிஞ்சால் கோயிலை செலக்ட் பண்ணுங்கள், இல்லைக்கா கோயிலை விட்டுறலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேரண்ட் கோத்திரம், பேரண்ட்டோட ஏபிசி தெரிஞ்சு அதுக்கு தேவையில்லை. இதெல்லாம் ரெண்டுமே விட்டாங்க. இது எதுக்குன்னாக்கா நாளைக்கு ஒரு கல்யாணம், பொண்ணுக்கும் பையனுக்கும் கல்யாணம் பண்ணுறாங்கன்னா அவங்க அப்பா கோவிந்தன் கூட்டம்னா ஒய்ஃபாவது அந்த கூட்டம் இருக்காங்கன்னு சில பேர் பார்ப்பாங்கிறதுக்காக, தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக மட்டுமே தவிர இது எந்த விதத்துலையும் கவுண்டிங்கில் வராது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நம்ம ஃபேமிலி டீட்டெயிலில் போகிறோம். ஃபேமிலியில் எல்லாத்துக்குமே ஹெட் ஆஃப் தி ஃபேமிலி எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி இருக்குன்ற சொல்லிவிடுங்க. சொன்னாக்கா எங்கள் வீட்டில் நான், என் ஒய்ஃபு, பசங்க பிள்ளைங்க, உங்கள் ஒய்ஃபு பிள்ளைங்களாம் இருந்தாங்கன்னா எல்லாத்துக்குமே இது ட்ரூ போட்டிங்கன்னா தலைவருக்கு, குடும்பத் தலைவருக்கு மட்டும் அட்ரஸ் அடிச்சிட்டா போதும். டோர் நம்பர், ஸ்ட்ரீட் நேம் காந்தி ஸ்ட்ரீட், ஏரியா சேலம் டவுன், சிட்டி சேலம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்தால் வச்சுக்கலாம். அப்புறம் டிஸ்ட்ரிக்ட்டு குறிக்கும்போது சேலம்னு அடித்தாக்கா சேலம் இந்த 2 இடத்துல அடித்தா வந்துடும். இதெல்லாம் செலெக்ஷன் பண்ணுற மாதிரி தான் ஈஸியாக போட்டிருக்குறோம். அதனால் இது டிஸ்ட்ரிக்ட்டு, ஸ்டேட்டு, கண்ட்ரி எல்லாமே ஈஸியாக செலக்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். இது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆச்சுனாக்கா நிறையா பிரச்சனை வரங்கனால இதை செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் சதர்ன் ஸ்டேட்டுக்கு மட்டும் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்குறோம். டிஸ்ட்ரிக்ட்டும் ஸ்டேட் எல்லா ஸ்டேட்டையும் குறிச்சிருக்கிறோம். இதில் செலக்ட் பண்ணிங்க, எல்லா ஸ்டேட்டும் இதில் வந்துடும், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. சதர்ன் ஸ்டேட்டுக்கு உண்டான டிஸ்ட்ரிக்ட் பூரா வரிசையாக கொடுத்துருக்குறோம். நீங்கள் உங்களுக்கு எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் ஃபுல்லாக பண்ணிக்கலாம். கண்ட்ரியும் அதே மாதிரி 40 கண்ட்ரி லிஸ்ட்டு கொடுத்துருக்குது, அதில் இருந்தால் போட்டுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இந்த டவுன் சிட்டிலேயே அவர் சேலத்துக்கு பதிலாக ஜெர்மனியில் இருந்தாங்கன்னா பெர்லின், ஊர் பேர் பெர்லின், அடுத்தது மறுபடியும் ஸ்டேட்டு பெர்லின், கண்ட்ரி ஜெர்மனின்னு போட்டுருக்காக்கா நமக்கு டீட்டெயில் கிடச்சிருங்க தெரிவிச்சுக்கிறேன். இதை இதை 100க்கு
ஒரு பங்கு தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம 8000 தலைக்கட்டு இருக்கிறதுல ஒரு 200 பேர் தான் வெளியில் இருப்பாங்க, 200 குடும்பம் தான் வெளியில் இருக்கும். அதனால் இது 200 300 வரும். அவங்கள நம்ம இந்த டீட்டெயிலை நாங்கள் கலெக்ட் பண்ணி சரி பண்ணிக்கிறோம் என்பதை தெரிவித்துள்ளேன். இப்போ இவர் சேலத்தை சேர்ந்தவர், ராஜேஷுங்கிற சேலத்தை சேர்ந்தவர், அதனால் சேலம்னு போட்டுடலாம். கண்ட்ரி செலக்ட் பண்ணிட்டு பின்கோடு சேலத்துக்கு 6001, சேலம் டவுன் சேலம் 1. இவர் சேலம் சங்கத்தை சேர்ந்தவர்னு குறிச்சிடுங்க. எந்த ஒரு சங்கமோ அந்த சங்கத்தை, இந்த சங்கத்தை குறித்தாதான் அந்த சங்கத்துக்காரங்க பார்க்க முடியும். அதனால் எல்லாருமே அந்தந்த ஊருக்காரங்க அந்த ஊர் சங்கத்தை பேரை போட்டுருங்க. அந்த சங்கத்தில் மெம்பராக இருக்கிறீங்களோ இல்லையோ அதை செலக்ட் பண்ணிங்கன்னு தெரிவிச்சுக்கிறேன். இது மாதிரி இப்போ பெங்களூரில் சங்கம் எல்லாம், ஒசூரில் சங்கம் இல்லை, அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பெங்களூர் ஆட் பண்ணிக்குது, ஒசூர் இப்போ ஆட் பண்ணிடுறேன். எல்லாமே பண்ணிக்கலாங்கன்னு தெரிவிச்சுக்கிறேன். இதில் வேறு ஏதாவது சங்கம் இருந்தாக்கா ஏவிசி சங்கம் இருந்தால் சொல்லுங்கள். அது லிஸ்ட்டில் 2லேயுமே கூகுள் ஃபார்ம்லேயும் சேர்த்துக்கலாம், கம்ப்யூட்டர்லேயும் ஆட் பண்ணிக்கிறேன்னு தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி உங்கள் ஃபேமிலி டீட்டெயிலில் இவங்க வருஷ வருமானம் எவ்வளோ, இப்போ ராஜேஷ்க்கு வருஷ வருமானம், மாத வருமானம் 10,000 இருந்தாக்கா 10,000 செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடு இருக்குதா இல்லையானா இவருக்கு வீடு இல்லை, ஓகே அப்படிங்க குறிச்சிட்டா நெக்ஸ்ட் லைனுக்கு போய்க்கலாம், அடுத்த செக்ஷனுக்கு போய்க்கலாம். இது எல்லாமே படிப்பு வேலை பற்றி தகவல். இதில் செக்ஷன் போட்டிருக்கிறோம். இதை மட்டும் இதுக்குள்ளே பேச்சுலர்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கெலாம் பேச்சுலர்னு போட்டிருக்கேன். போஸ்ட் கிராஜுவேட்லேயும் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படித்தது போடுங்க. ப்ரொஃபஷனல் கோர்ஸில் பிஇ, இந்த எம்பிபிஎஸ், லாயர்லாம் பார்த்தவங்கன்னா இந்த டீட்டெயிலாக போட்டுக்கலாம். ஸ்கூல் படித்தா பேசிக் ஸ்கூலிங்கு, +2 காலேஜ், பியூசிங்கிறது ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ். அந்த காலத்தில் 11th படிச்சுட்டு காலேஜில் போய் படித்தாங்க 1 வருஷம். அது 2 ஈக்குவல் சப்ஜெக்டு. டிப்ளமா, ஐடிஐ இது 2 ஒரே மாதிரி இருக்கிறதுனால இதை போட்டிருக்கோம். இதுக்குள்ளே பிடிச்சி இது பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்கன்னு தெரிவிச்சார். பிஹெச்டி, ஐஏஎஸ் எல்லாமே போட்டுக்கலாம். இவர் போஸ்ட் கிராஜுவேட் படித்ததாக வச்சுக்கலாம். எம்எஸ்சி சயின்ஸ் படிச்சிருக்காருன்னா எம்எஸ்சி படிச்சிருக்காரு. இல்லை ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் லாயர் படிச்சோன்னா பிஏ, பிஎல் அப்படின்னு போட்டுக்கலாம். எந்த டிபார்ட்மெண்ட்டில் படித்தாருனாக்கா இவர் லாயர் லா படிச்சிருக்காருன்னா லாயர் போட்டுக்கலாம். அந்த செக்ஷன் வரிசையாக கொடுத்துருக்கோம். இதுக்கு உண்டானதில் உங்களுக்கு எது வருதோ அதை போட்டுக்கோங்க. அதே மாதிரி இதில் ஓவர்சீஸில் சொந்தமாக பிஸ்னஸ் செய்கிறவங்க, கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கிறவங்க, ப்ரைவேட் ஜாப்பில் இருக்கிறவங்க, அதே மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப், ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்பு, செமி கவர்மெண்ட், அந்த கார்பரேஷன் அந்த மாதிரி இருந்தாக்கா அதெல்லாம் இதில் வரும். ப்ரைவேட் ஜாப் கீழே இருக்குது. ஹோம் மேக்கர், வீட்டில் இருந்தாங்கன்னா ஹோம் மேக்கராக இருந்தால் ஹோம் மேக்கர் செட் பண்ணிக்கோங்க. அதர் ஓன் பிஸ்னஸ், செல்ஃப் எம்ப்ளாய்டு ஏதாச்சும் இருந்தால் லிஸ்ட்டில் போட்டுக்கலாம். இந்த சர்வீஸ் இண்டஸ்ட்ரி இருந்தால் சர்வீஸ் இண்டஸ்ட்ரின்னு போட்டுக்கலாம். இதில் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுக்கிற மாதிரி கேட்டுக்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்லேருந்து ரிட்டையர் ஆனால் தனியாக கொடுத்துட்டாக்கா இவங்க தான் ஒரு நாளைக்கு மக்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு ஆலோசனை கேட்கறதுக்காக சௌகரியமாக இருக்கிறதுக்காக இதெல்லாம் செலக்ட் பண்ணுறது. இப்போ இவர் ஓன் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காருங்கிறதுனால அதை அப்படியே விட்டுடலாம். கிளாசிஃபிகேஷன் ஆஃப் தி ப்ரொஃபஷன், இவர் ஹாஸ்பிட்டாலிட்டி இண்டஸ்ட்ரி வச்சுருக்காருன்னு லாயராக இருக்கார் அப்படின்னா லாயராக இருந்தால் லா அண்ட் ஜஸ்டிஸ்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. கம்பெனி நேம் இருந்தால் கம்பெனி நேம் வச்சுக்கலாம், இல்லாக்கா எதுவும் வேண்டாம் விட்டுறலாம். ராஜேஷ் அசோசியேட்ஸ் அப்படின்னு பேரை போட்டுக்கோங்க. லாயர், ப்ரொஃபஷனல் லாயர் இவரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்ன ப்ரொஃபஷனோ அதை எழுதிக்கலாம். அடுத்த டெஸ்டினேஷன், நீங்கள் ஓனர் இதில் பார்ட்னர்னால் பார்ட்னர்னு எழுதிக்கோங்க, ஓனர்னால் ஓனர்னு எழுதிக்கோங்க.
பிளேஸ் ஆஃப் தி கம்பெனி இப்போ இவர் சேலத்தில் இருக்கிறார், அதனால் சேலம்னு குறிச்சிக்கலாம். அடுத்தது சோசியல் ஆக்டிவிட்டீஸ் என்ன ஏதுங்கிறத பற்றி அவரோட தனிப்பட்ட முறையில் அவரோட திறமை ஏதாச்சும் இருந்தாக்கா பண்ணிக்கலாம். இது சங்கத்தில் இருக்கிறது ஏவிசி சங்கத்தில் முன்னாள் எக்ஸிக்யூட்டிவ் நிர்வாகங்களோடு இருந்தால் அதை போட்டுக்கலாம். அடுத்தது இந்தியன் ஜேசிஸ், இதில் ஜேசிஸ் சொல்லுவாங்க, லைன்ஸு, ரோட்ரி இது மாதிரி ஏதாச்சும் இருந்தால் செலக்ட் பண்ணிக்கலாம். வேறு இதுலேயே வந்து அதர்ஸில் போட்டுக்கோங்க. பிஸ்னஸ் அசோசியேஷன் ஏதாச்சும் இருந்தாக்கா லாயர், பிஸ்னஸ் அசோசியேஷன்ஸ் அது போட்டுக்கலாம். அது பொலிட்டிஷியன்னா பொலிட்டிஷியன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் எத்தனை வேணால் செலக்ட் பண்ணலாம், உங்களுக்கு என்ன சூட் ஆகுதோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஸ்போர்ட்ஸ் டேலண்ட்டு, இது டிஸ்ட்ரிக்ட் லெவலுக்கு மேலே வச்சுருந்தால் இவர் வந்து நேஷ்னல் லெவல், நேஷ்னல் பிளேயர் ஹாக்கி இன்னும் போட்டால் போதும். அது மாதிரி போட்டுக்கலாம். நேஷ்னல் ஸ்டேட் லெவலில் மட்டும் போடுங்க, சும்மா நமக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுத வேண்டாங்க தெரிவிச்சுக்கிறேன். இங்கே யோகா அது போன்ற வேறு ஏதாவது ஸ்டேட் லெவலில் நம்ம ஐஎல்எஸ் லெவலில் ஏதாச்சும் பண்ணியிருந்தாக்கா அதை பண்ணிக்கலாம். யோகா நம்ம ஆளுங்க நிறைய பேர், சில பேர் இது யோகாவில் மாஸ்டராக இருக்கிறாங்க, அதெல்லாம் இங்கே குறிச்சிக்கலாம். எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டியில் குறிச்சிக்கலாம். இது வந்து ஹேண்டிகேப்டு அந்த கிரானிக்கல் டிசீஸ்ன்னு போட்டிருக்குது. இது வந்து ரொம்ப வசதி இல்லாதவங்க, ஏதாவது தேவைப்படுறவங்க இதில் குறிச்சிட்டாங்கன்னாக்கா பின்னாடி ஒரு நாளைக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ண முடிந்தால் அவங்கள யார் எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க அவங்கள ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு சங்கம் தேடுற அன்றைக்கி இது உபயோகப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன். ஆனால் சாதாரண வியாதிகள்லாம் இதில் போட வேண்டாம். ஹார்ட் டிசீஸு இல்லைக்கா கிட்னி ஃபெயிலியரு இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் மட்டும் ஏதாச்சும் இருந்தால் கொடுங்க. ஆனால் இதெல்லாம் உடனே எப்படி எப்போ செய்வாங்களோ செய்யறதுக்கு வாய்ப்பு இருந்தால் பண்ணுவாங்கன்னு தெரிவிச்சுக்கிறேன். அடுத்தது எனிதிங் ஸ்பெஷல் உங்களை பற்றி சொல்கிறதோ, உங்கள் இப்போ நீங்கள் இருந்தீங்க, இப்போ நான் வந்து சேலம் அகரமாலை எலெக்ஷன் ஆஃபீஸராக இருந்தேன், இப்போ சென்சஸ் ஸ்பெஷலாக எழுதுனாக்கா எழுதலாம். அந்த மாதிரி எதுவும் எழுதுறேன் இல்லைக்கா என்ன தேவை, நீங்கள் தான் மக்களுக்கு இதெல்லாம் செய்தால் நல்லாயிருக்கும்னு சொன்னால் அது மாதிரி தகவல் சொல்லலாம். வேறு ஏதாவது சஜஷன் கொடுக்குறதுனா கருத்து சொல்கிறேன்னா சொல்லலாங்க தெரிவிச்சுக்கிறேன். இதை சொல்லி முடித்தோன்னா மறக்காமல் இதை சப்மிட் பட்டன் அழுத்துங்க என்பதை தெரிவித்துக்கிறேன். இதை அடிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெஸ்பான்ஸ் ரெக்கார்டு எங்கள் கம்ப்யூட்டர் ரிசீவ் ஆகிடும். நாங்கள் இந்த டேட்டாவை வந்து சாஃப்ட்வேர் ஆட் பண்ணிக்குவோம் என்பதை தெரிவித்துக்கிறேன். வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தாக்கா என்னுடைய எத்ராஜி ஃபோன் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் கொடுங்க, தகுந்த டீட்டெயில் கொடுக்கப்படும் என்பதை தெரிவித்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.